ஹலோ சில்ட்ரன்ஸ், இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிற பாடம் பேச்சை விடும். பாடபாகம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். இன்றைக்கான மனன வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாடத்தின் நோக்கம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களிடம் அவர் பிரியமா இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய கூட்டமா இருந்தாங்க. அவங்க தங்களை ஆள ஒரு ராஜா வேண்டும்னு கேட்டதால அவர்களை ஆள ராஜாவாக சவுல் என்ற ஒரு அழகான வாலிபனை தேவன் தெரிந்து கொண்டார். தனது தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கொண்டு சவுலை கர்த்தர் அபிஷேகித்தார். இப்போ சவுல் ராஜாவா இருந்தாங்க. ஒரு நாள் சாமுவேல் கிட்ட தேவன் சொன்ன வார்த்தைகளை சவுல் ராஜா கிட்ட சொல்ல வந்தாங்க. அது என்னன்னா, எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது அவங்கள வழிமறித்த இந்த அமலேக்கியரை அழிக்க நினைத்திருக்கிறேன். நீ போய் அவர்களுடைய குழந்தைகள், ஸ்திரீகள், புருஷர்கள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொன்று போடுன்னு சொல்லி சவுல் ராஜா கிட்ட தேவன் சொன்னதா சொல்லிட்டாங்க. உடனே சவுல் ராஜாவும் போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவித்து தெலாயிமில் அவர்களை எண்ணி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கு பார்த்தாங்க. அவர்களில் 2 லட்சம் காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேரும் இருந்தாங்க. இப்போ சவுல் ராஜாவும் அவருடைய படையும் அமலேக்கியருடைய பட்டணத்துக்கு வராங்க. சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு பண்ணின கேனியர் அமலேக்கியரோடு இருக்கிறத பார்த்து, நீங்க அவர்கள் நடுவிலிருந்து விலகி போங்கன்னு கட்டளையிட்டாங்க. அவர்களும் உடனே விலகி போயிட்டாங்க. சவுல் ஆவிலா தொடங்கி சூருக்கு போகிற எல்லை மட்டும் அமலேக்கியரை முறியடிச்சாங்க. அவர்கள் ராஜா ஆகாகையும் உயிரோடு பிடித்து கொண்டு மற்ற ஜனங்களை மட்டும் கொன்று போட்டாங்க. ஆனா தேவன் சாமுவேல் மூலமா என்ன சொல்லியிருந்தாங்க? யாரையும் உயிரோடு வைக்க கூடாது, எல்லாத்தையும் அழித்து போடு, அப்படிதானே? ஆனா இந்த சவுலோ தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படியாம ஆகாகையும் அவங்க கிட்ட இருந்த முதல் தரமான நல்ல ஆடு மாடுகளையும் அழிக்காம கொண்டு வந்தாங்க. அந்த நேரமே கர்த்தர் சாமுவேலிடம் வந்து, சவுல ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான்னு சொன்னாங்க. இதனால சாமுவேல் இரவு முழுவதும் மனவேதனையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. சாமுவேல் மறுநாள் அதிகாலமே எழுந்து சவுலை பார்க்க போனாங்க. சவுல் சாமுவேலை பார்த்ததும், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றினேன்னு சொல்றாரு. உடனே சாமுவேல், என் காதுகளில் கேட்கிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்னன்னு கேட்டாங்க. அதற்கு சவுல், நம்முடைய தேவனுக்கு பலியிடுவதற்கு தான் அதையெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. உடனே சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோன்னு சொன்னாங்க. அப்போதுதான் சவுலுக்கு உணர்வு வந்தது. கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி சவுல் அழைத்த போது சாமுவேல், நான் உம்மோடு வருவதில்லை, நீர் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தபடியால் நீர் இஸ்ரவேலில் ராஜாவா இராதபடி கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார்னு சொல்லிட்டு தன்னுடைய இடத்திற்கு போகும்படி திரும்பினார். உடனே சவுல் சாமுவேலின் சால்வையின் தொங்கலை பிடித்த போது அது கிழிந்தது. அப்போது சாமுவேல், கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமமான உம்முடைய தோழனுக்கு கொடுத்தார் என்றும், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் ஒரு மனுஷரும் அல்ல என்றும் கூறினார். சாமுவேல் ஆகாகையும் வெட்டி கொன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் சவுல் மரணம் அடையும் வரைக்கும் சாமுவேலும் சவுலும் சந்தித்து கொள்ளவே இல்லை. சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டே இருந்தார். சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த ராஜ பொறுப்பில் அவர் உண்மையா அர்ப்பணிப்போடு இல்லாததால அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டாங்க. இன்று நாம் வாழும் வாழ்க்கை, படிப்பு, பொறுப்பு இவைகளில் உண்மையாய் அர்ப்பணிப்போடு இருக்கிறாயா? அவர் வார்த்தைக்கு தினந்தோறும் கீழ்ப்படுகிறாயா? ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு இந்த சவுல் கீழ்ப்படியல. நாமும் கர்த்தருடைய வழியை விட்டு சிறிதளவும் விலகாதபடி அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியணும். நம்மையும் முழுமையா தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.